இன்றைக்கி சிறகடிக்க ஆசை எபிசோடில் என்ன நடக்குன்ட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்தலாம். முத்து, மீனா, சீதா அப்புறம் சீதாவுடைய வீட்டுக்காரர் எல்லாமே அவங்க அம்மாவை கூட்டும் போகிறதுக்காக கும்பலாக பேசிகிட்டு இருப்பாங்க. நீ கூட்டும் போகிற நான் கூட்டும் போகிறேன் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி பேசிக்க லாஸ்ட்டாக முத்து என்ன சொல்லுவார், விடு மீனா, சீதாவே கூப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் மீனாவுடைய அம்மா முகமே கொஞ்சம் சிரிப்பு முகமாக மாறும். அப்புறம் உடனே முத்து மீனாவும் வெளியே வந்து பேசிப்பாங்க. மீனா சொல்லுவோம், ஏங்க நீங்கள் அவங்க வீட்டுக்கு கூட்டு போக சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்து சொல்லுவார், நீங்கள் ஒன்று கவனிச்சியா மீனா, நம்ம சீதாவையே கூட்டு போகணுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மாவுடைய முகமே கொஞ்சம் தெளிவாச்சு. மாற்றி மாற்றி போட்டி போட்டிருந்தா இன்னும் தான் அவங்களுக்கு கஷ்டம் அதிகமாகும், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அப்புறமா ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் கேட்பாங்க. அங்கே அந்த சீஃபு சர்வ் பண்ணுறது யாரும் கிடையாது, இருந்த 3 பேரும் வந்து வெளியே போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஸ்ருதியாண்ட. அப்படியா, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரில, என்ன பிரச்சனைன்னு தெரில அப்படின்ட்டு அந்த நீத்து தான் காரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். ஏன் அந்த நீத்து இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்க, உடனே ஸ்ருதி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுவாங்க, இதுபோல் ஹோட்டலுக்கு வந்து பார்ட் அண்ட் டைம் வச்சு வேலை செய்ய ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுவாங்க. அந்த போஸ்ட் போட்டோன்னே ஒரு 2 பேர் வந்து உடனே வேலைக்கு ஜாயின் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்படியும் ஒரு ஐடியா பண்ணி ஆட்களை வந்து வேலைக்கு எடுத்து நம்ம கரெக்டான பிஸ்னஸை கரெக்டாக வேலை செய்யலாம் அப்படின்ட்டு. அதுதான் சீதா வேலை செய்கிற இடத்துலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்காக கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி ஆட்டோவில் வரும்போது செக்யூரிட்டி வருவார். செக்யூரிட்டி குழந்தைக்கு ஏதோ நாய் கடிச்சிச்சின்னு சொல்லிட்டு ஃபோன் வரும். உடனே நான் போனோமா வேணாமான்னு அவர் முடிச்சிட்ருக்க, உடனே சீதா, இல்லை நீங்கள் போங்கண்ணா, போய்ட்டு குழந்தைய பாருங்கள், நான் எதுவுமே டெபாசிட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவரை மட்டும் போக சொல்லிவிட்டு சீதா மட்டும் பணத்தை எடுத்து ஆட்டோவில் வச்சுட்டு வருவாங்க. கொஞ்சம் தூரம் வந்த உடனே திருடுங்க உடனே பைக்கை குறுக்க விட்டு பணத்தை ஆட்டோக்காரை அடிச்சுட்டு பணத்தை பேக்கோட பிடிங்கிட்டு கிளம்பிடுவாங்க. உடனே 2 பேரை துரத்தி பிடிப்பாங்க, பிடிக்க முடியாது. அது அழுவ ஆட்டோக்காரு பதப்பாக இருக்க, உடனே மீனா ஸ்கூட்டியில் வரும். என்னாச்சு சீதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது அழுதிட்டே இது போல் பணத்தை திருட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதிட்டே புலம்பிட்டே நிற்கும். உடனே மீனா பைக்கில் இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி கொடுத்து கொஞ்சம் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போவாங்க, வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்க, இது போல் பணம் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது திருடு போச்சா, யாரை ஏமாத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பழைய சீதா மேலேயே போடுவார் அந்த பேங்க் மேனேஜரு. இல்லைங்க உண்மையிலேயே தான் திருட்டு போச்சான்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார் வேணால் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆட்டோக்கார் சொன்னாலும் யார் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அது ஒத்துக்கப்படாது, கூட வந்த செக்யூரிட்டி கூட வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத கதையை கட்டுவார் அந்த மேனேஜரு. அந்த 5 லட்ச ரூபா பணத்தை வந்து நீ தான் கொடுத்தாகணும், அப்படி இல்லைனா அவனை நான் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவார். அப்படியே எபிசோடில் போயிட்டுருக்கு. அடுத்த எபிசோடில் சீதாவுடைய வீட்டுக்காரு, ஏன் தேவையில்லாமல் பழிய ஏன் ஒய்ஃப் மேலே போடுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்க, உடனே முத்து, பணத்தை எடுத்தவங்க கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு என்ட்ரி கொடுக்க, அடுத்த எபிசோடில் எப்படியா நடக்க இருக்குது, என்னதான் அப்படி முழுசாக நடக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.